அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் கொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு ஒரு ஜாதகம் இங்கே பதிவீடு செய்யப்படுகிறது. சிம்ம லக்ன ஜாதகர், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். இந்த ஜாதகர் கேது திசையில் பிறந்தவர். சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை முடிந்து சந்திர திசையில் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தார். அதோடு மட்டுமில்லாது சொத்து சுகங்களை இழந்தார். அதற்கு என்ன காரணம்? லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி 7க்கு 12 6ஆம் இடத்தில் மறைகிறார். இங்கே கலஸ்தர தோஷம் வந்துவிட்டது. மறைந்ததோடு மட்டுமல்லாமல் சந்திரன் சாரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த சந்திரன் லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி. அதோடு மட்டுமல்லாது சந்திரனுக்கும் சனிக்கும் பகை. 12ஆம் அதிபதி சந்திரன் 5இல் கேது சாரத்தில் தனுசு ராசியில் உள்ளார், மூல நட்சத்திரத்தில். 5ஆம் இடம் பூர்வீகம். பூர்வீகமும் நாஸ்தியானது கெட்டு போய்விட்டது. இதனால் ஜாதகர் மனநிலை பாதித்தது. அதோடு மட்டுமில்லாது தன்னுடைய 2ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தும் தனதானிய இழப்பும் பூர்வீக இழப்பும் ஜாதகருக்கு ஏற்பட்டது. அது எதனால்? சந்திரன் சாரத்தில் 2ஆம் அதிபதி புதன் இறந்த காரணத்தினால் தனம், தானியம், வாக்கு, கல்வி, சொத்து சுகம், பிஸ்னஸ் எல்லாம் இழக்க நேரிட்டது. ஏனென்றால் சந்திரன் இந்த லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி. அந்த சந்திரன் கேது சாரத்தில் இருந்து கேது கரும்பாம்பு சூழ்ந்து கஷ்ட நிலையை உண்டு பண்ணியது. இந்த ஜாதகர் சுக்கிர திசையில் திருமணம் செய்து சந்திர திசையில் தன்னுடைய மனைவியை சந்திர திசையில் சந்திர புத்தியில் விவாகரத்து செய்துவிட்டார். பொன் பொருளை இழந்துவிட்டார். இதற்கு காரணம் விரையாதிபதி சாரத்தில் குடும்பாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருந்த காரணத்தினால் மனைவி விவாகரத்து செய்ய நேரிட்டது. பிஸ்னஸ், தனதானியம், குடும்பம் அனைத்தையும் இழக்க ஜாதகருக்கு நேரிட்டது. நன்றி நண்பர்களே, சகோதரிகளே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.